ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சல்காரன். நம்ம இப்போ என்ன புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா லீவ் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லீவ் சீரியஸில் ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம சைல்டு கேர் லீவ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு லீவ் பெனிஃபிட்ல சைல்டு கேர் லீவ் ஒன்று. அந்த லீவை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லீவ் பார்த்தீங்க சிசிஎல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்டையர் சர்வீஸில் ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயியால் 730 நாள், அதாவது ஒரு 2 வருடங்கள் வந்து முழுமையாக சம்பளத்தோட கூடிய லீவ் வந்து எடுத்துக்க முடியும். இது எப்படி ரூல்ஸ் வந்து வரக்கூட ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீமேல் எம்ப்ளாயீஸும், தென் சிங்கிள் மேல் எம்ப்ளாயீஸ். சிங்கிள் மேல்னா அதாவது ஸ்பௌஸ் இல்லாமல் குழந்தைகளை தனியாக வளர்த்தக்கூடிய ஆண் ஊழியருக்குமே இந்த லீவ் எலிஜிபிள் வரும். இதுதான் வந்து இது மட்டும் இல்லாம சிங்கிள் மதரா இருக்கீங்க, மேரேஜ் ஆயிருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, சிங்கிள் மதரா இருக்கவங்களுக்குமே இந்த லீவ் வந்து எலிஜிபிள் வரும். அடுத்தபடியா நெக்ஸ்ட் இதுல எத்தனை குழந்தைங்களுக்கு இருக்கும்? ஒருத்தருக்கு 4 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா 4 குழந்தைங்களுக்கும் சிசிஎல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா இல்ல. நம்ம எல்லா ஸ்கீமை பொறுத்த வரைக்குமே எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்லயுமே குழந்தைங்களுக்கு கவர் ஆகிறது பாத்தீங்க அப்படின்னா எல்டஸ்ட் டு சர்வைவிங் சில்ட்ரன்ஸ், அதாவது 2 குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம இதுல இந்த சிசிஎல் அவைல் பண்ணிக்க முடியும். அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எத்தனை வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம், என்னென்ன யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழு சம்பளம் வந்து 365 நாளைக்கு, ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய 365 நாளைக்கு உங்களுக்கு 100% பேசிக் பிளஸ் டிஏ உங்க லீவ் சேலரியா கிடைக்கும். அடுத்த 365 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க பேசிக் வேலை 80% அதற்கு உண்டான டிஏவும் கிடைக்கும். இந்த இந்த இது மட்டும்தான் போர்ஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 365 டேஸ்க்கு நமக்கு என்ன ஆக்சுவல் சேலரி லீவ் சேலரி வாங்குறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட், ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரு வருஷத்துல ஒரு சிங்கிள் ஒரு வருஷத்துல ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 3 ஸ்பெல்ல இந்த லீவை எடுக்க முடியும், 3 ஸ்பெல் எடுக்க முடியும். இதுவே சிங்கிள் பேரண்டா இருக்கிற பட்சத்துல, முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே ஒரு குழந்தைக்கு வந்து ஒரே பேரண்ட் மட்டும்தான் இருக்கிறாங்க, தந்தை மட்டும்தான் இருக்காரு இல்ல தாய் மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து இதை வந்து 6 ஸ்பெல்லா எடுத்துக்கலாம். 6 ஸ்பெல் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஸ்பெல் அப்படிங்கிறது என்ன? ஒரு லீவ் ஸ்டார்ட் பண்ணி முடிகிறது தான் ஒரு ஸ்பெல். ஒரு டைம் எடுக்கிற லீவை தான் ஒரு ஸ்பெல்லு நீங்க சொல்றாங்க. இதுல எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெல் வந்து சிசிஎலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 நாள் இருக்கணும். ஒரு லீவுங்கிறதே மினிமம் 5 நாள். 5 நாளைக்கு கீழே சிசிஎலே கொடுக்க முடியாது. அப்படி எங்கேயாவது கிராண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆடிட்ல இர்ரெகுலர்னு சொல்லி உங்களோட வேற லீவ்ல அதை டெபிட் பண்ணிப்பாங்க. பட் சிசிஎலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 நாள். ஒரு வருஷத்துல நார்மலா இருக்கவங்களுக்கு 3 ஸ்பெல்லும், சிங்கிள் பேரண்ட்டுக்கு 6 ஸ்பெல்லும் கிடைக்கும். அடுத்து இது என்ன கண்டிஷன் இருக்கு? சரி, ஓகே, ஒருத்தர் வந்து புதன்கிழமை அன்னைக்கு அப்ளை பண்றாங்க, புதன் வியாழன் வெள்ளி அப்படி அப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த லீவை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வராது, அது லீவோடையே சேர்த்துரும். நம்ம இப்போ ஒரு இயல் எடுக்கிறீங்க அப்படின்னா சஃபிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவீங்க. பட் இந்த லீவை பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட்ல வர லீவோ இல்ல ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல வர லீவோ இந்த லீவோட சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அதுவுமே அந்த லீவ் அக்கௌண்ட்ல இருந்து கழிஞ்சிடும். இந்த சிசிஎலை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸா கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால போக முடியும். லீவே பொறுத்த வரைக்கும் லீவ் இஸ் நாட் அ ரைட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் சிசிஎலுக்கும். சிசிஎல் வந்து கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் போக முடியும். இந்த ரூல்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ரொபேஷன் பீரியட்ல ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஜாயின் பண்ணிட்டாரு, பட் அவர் கன்ஃபர்மேஷன் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு இந்த லீவை வழங்க மாட்டாங்க. இதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. பட் அதுலயும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன். இந்த லீவுனால தான் அந்த அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் இவருக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இந்த ப்ரொபேஷன் பீரியடை பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. பட் யூஸ்வலா ப்ரொபேஷன் பீரியட்ல நமக்கு இந்த சிசிஎல கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அடுத்து இதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம், என்னென்ன வேணும்? சிசிஎலை பொறுத்த வரைக்கும்
மெட்டர்னிட்டி வித் சிசிஎல் எடுக்கும் பொழுது பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. இதுவே திவ்யாங் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா பிடபிள்யூடி திவ்யாங் இருக்கும் பொழுது அந்த சர்டிஃபிகேட் வரும். இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த சிசிஎல பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. 18 வயசு ஆகிற வரைக்கும் தான் நார்மலா இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு என்டைட்டில்மெண்ட். இதுவே திவ்யாங் அப்படியா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் கிடையாது. நார்மல் குழந்தைகள் இருக்க பேரண்ட்ஸ் வந்து 18 இயர்ஸ்க்குள்ள இந்த லீவை வந்து எடுத்துக்கணும். அதுக்கு மேல இந்த லீவ் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைர் ஆகிடும். அது எதுலையுமே கேரி ஃபார்வர்டோ இல்லை என்கேஷ்மெண்ட்டோ நமக்கு இதில் கிடைக்காது. லீவ் அப்ளை பண்ணும் பொழுது எய்தர் பர்த் சர்டிஃபிகேட் நம்ம ஃபார்ம் 4 ஃபார்ம் 3 இந்த மாதிரி கொடுத்து நமக்கு ஃபேமிலி பர்டிகுலர்ஸில் ஆட் பண்ணியிருந்தா போதும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஆட் பண்ணல, இதான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பர்த் சர்டிஃபிகேட்டோ ஆதார் கார்டோ கொடுத்து இந்த லீவை நம்ம வாங்கிக்க முடியும். அடுத்து இந்த லீவ் சீரீஸை கண்டினியூஸாக பாருங்க. ஒவ்வொரு லீவ் பற்றி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் இந்த லீவ்ஸை பற்றி அவேர் ஆவாங்க. தேங்க்யூ.